காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவர் நமக்கு எப்படி பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்து முடித்த பின்பு, இல்லையா, செய்து முடித்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத அந்த ஃபுல் சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும் பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானா? அப்படி செய்ய மாட்டானே என்று சொல்லிவிட்டு தான் சொல்றாரு, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றார், சின்ன ஒரு கதை. ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவருடைய வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் வயல்ல போய் வேலை செய்து, கடினமாய் வேலை செஞ்சு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கடினமாய் வேலை செய்து விட்டு வருகிறான். அந்த வேலைக்காரனுடைய எஜமான் வீட்டுல இருந்துட்டு வந்த உடனே, அப்பா நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற, முதல்ல போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு என்று சொல்லுவானா? இல்ல, வந்த பிறகு நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிடுறேன், அதன் பிறகு நீ போய் சாப்பிடு சொல்லுவானா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அந்த எஜமான் என்ன செய்வான்? முதலாவது அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்காரன் வந்திருந்தாலும், நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன், அதுக்கு பிறகு நீ சாப்பிட்டுட்டு போகலாம் என்று சொல்லி அப்படித்தான் சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு நமக்குரிய காரியத்தை வருகிறார். நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்து முடித்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், அதாவது பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இது ஏன் இவ்வளவு ரொம்ப அழகான சத்தியம் இது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறது, இன்னைக்கு சிலர் சாதாரணமா செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு ஏதோ சாதனை பண்ண மாதிரி அப்படி இருப்பாங்க. சும்மா இல்ல, ஒண்ணுமே இல்லாம ஒரு சாதாரண கடமை, அதான் அவனோட கடமையே, தான் பேசிக் ஒர்க். அதை வச்சுட்டு பெரிய சாதனை பண்ண மாதிரி பார்ப்பாங்க. அந்த செஞ்சு முடிச்ச உடனே அவன் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி இப்படி பார்ப்பாங்க. யார் நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம செஞ்சதெல்லாம் எத்தனை பேர் அதை கவனிச்சாங்கன்ற மாதிரி ஒரு பெருமையோடு மமதையோடு, தாங்க செஞ்சதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அதை ஆச்சரியப்படுறாங்க, எத்தனை பேர் அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கடமை தானே செஞ்ச, இதுக்கு எதுக்கு உனக்கு அப்ரிசியேஷன்? நீ கடமை தானே செஞ்ச, இதுக்கு எதுக்கு பாராட்டு? நீ கடமை தானே செஞ்ச, இதுக்கு எதுக்கு 4 பேர் உன்னை புகழணும்னு நினைக்கிற? நீ கடமை தானே செஞ்ச, யாரு 4 பேர் உன்னை பார்த்து அப்படியே மெச்சிக்கிற மாதிரி உன்னை அப்படியே ஹை லெவல்ல உன்னை பார்க்கணும் நீ யோசிக்கிற? நீ செஞ்சது கடமை தான், இது சாதாரண விஷயம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடமையை கூட நாம் உணர்றது கிடையாது. கடமையை கூட சாதனையாய் நினைக்கிறோம். தப்பது. நம்ம என்ன செய்கிறோம் என்பதை நம்ம புரியணும்.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டு வந்துட்டா உடனே அது ஒரு பெரிய சாதனை அல்ல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டா பெரிய சாதனை இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 4 அதிகாரம் பைபிள் படிச்சுட்டா அது சாதனை இல்லை. நீங்க ஜெபிச்சு ஒரு 4 பேருக்கு சுகம் கிடைச்சது, ஒரு விடுதலையாச்சு, ஒருத்தர் 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அது சாதனை இல்லை. ஆனால் அதை ஒரு பெரிய சாதனையாய் நினைப்பாங்க. தங்களை பற்றி பெருமை பாராட்டுவதற்கு 4 சாட்சியை வச்சுக்குவாங்க. சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க, சாதனை மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? சிலர் பார்ப்போம், அவங்க ஜெபிச்சு உண்மையிலேயே யாருக்காவது சுகம் கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும். அது செஞ்சது யாரு? ஆண்டவர் தான் செஞ்சார். ஆனா இவங்க அவங்கள சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க தூண்டிட்டு இருப்பாங்க. சொல்ல வச்சு இவங்க அதுல களி கூர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சாட்சியில் இவங்களுக்கு என்ன களி கூறுதல்? அங்க அற்புதம் செஞ்சுதான் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தது ஆண்டவர். அதை சாட்சி சொல்ல வச்சு தங்களுக்கு பெரிய சாதனை செய்தது போல தங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி, தங்களுக்கு ஒரு பெருமை தேடிக்கொள்ளுகிற ஒரு சுபாவத்திற்குள் போய்விடுவார்கள். இதுதான் வீழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யறது எல்லாமே கடமை. 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது கடமை. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் நான் இருக்கிறேன்னா அது என் கடமை. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அது கடமை. இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிக்கிறோம்னா அது கடமை. நான் டெய்லி 5:30 மணிக்கு எழுந்து துதிக்கிறேன் தெரியுமா? சாதனை கிடையாது, அது கடமை. இதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதுல? நம்ம பெருமை பாராட்டுறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரன், நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரன். செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தேன். நம்முடைய திறமை என்ன நமக்கு தெரியாது. நம்முடைய திறமை, நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய சாதுரியம் எல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாதா? தெரியும். ஆனால் பல நேரத்தில் என்ன செய்கிறது? என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது, சாதாரண கடமை செய்துவிட்டு சாதனை பண்ணிட்டோம் என்று நம்மை நாமே நினைத்துக் கொள்வது, நம்மை நாமே மெச்சிக் கொள்வது, 4 பேர் நம்மை மெச்சிக்கொள்ள மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறது. இது ஆண்டவருடைய பார்வையில் சரியான ஒரு மனநிலை அல்ல. புரிதலா? இது ஆண்டவருடைய பார்வையில் சரியான ஒரு மனநிலை கிடையாது. நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம மனத்தாழ்மையோடு நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விடவா நம்ம பெருசா காரியத்தை பண்ணிட்டோம் இல்லையா? அதிசயங்களை அனுதினமும் செய்தார், அற்புதங்களை செய்கிறார், இயற்கையை கட்டுப்படுத்துகிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், கடலின் மேல் நடக்கிறார், மகிமையாய் தன்னை வெளிப்படுத்துகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், எல்லாம் பண்ணார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஒவ்வொரு நாளிலும் நிரூபிச்சார். எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான் அத்தனை விஷயங்களையும் பண்ணார். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால யோவான் 17 கடைசியில ஒரு ஜெபம் பண்றார். அதுல 4வது சொல்லுவார், பிதாவே, பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். அத்தனை அதிசயங்களை செய்தார். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில சொல்றாரு, பிதாவே, பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எனக்கு நீங்க சொன்னதை செஞ்சுட்டு ஆண்டவரேங்கிறார். அவ்வளவுதான். மரித்தோர் எழுப்பினது சாதனையா? இல்ல, நீங்க செய்யும்படி சொன்னீங்க, செஞ்சுட்டேன். இன்னைக்கு ஒரு தலைவலி சுகமாக்கிட்டாலே நமக்கு தலகால் புரிய மாட்டேங்குது இல்லையா? ஆனா அவர் மரித்தோரையெல்லாம் எழுப்பிட்டு 4 நாள் கழிச்சு எழுப்பின மரித்து போன மரித்த சரீரத்தெல்லாம் எழுப்பி விட்டு செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்ட்டு போயிட்டே இருக்கிறார்.
இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது பிதாவே? நான் பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்குது? செய்யும்படி நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குதுன்ட்டு போயிட்டார். இதான் ஆண்டவர். அப்ப எவ்வளவு தூரம் பாருங்க, எவ்வளவு பெரிய மகத்தான பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்துவிட்டு, பிதாவே பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன், அவ்வளவுதான். எந்த இடத்திலேயுமே அவர் தன்னை மேன்மையாய் நினைக்கவில்லை. எந்த இடத்திலேயுமே தங்களை நினைக்க வேண்டியதற்கு, எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணவில்லை. எந்த இடத்திலேயுமே அவர் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர்களுக்குள்ளேயும் அந்த சுபாவம் இருந்துச்சு. பிறவி சப்பானியை பேதுரும் யோவானும் சுகமாக்கி எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்தில் அவன் ஓடுகிறான். ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்படிப்பட்ட காரியம் இப்படி இதுக்கு முன் நடந்ததில்லையேன்னு சொல்லி ஆச்சரியமா பிரமிக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியத்தோடு பேதுருவை அப்படியே வந்து பாக்குறாங்க. பேதுரு பாக்குறான், சகோதரரே, இதை நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது சுய பக்தினாலாவது இதை நாங்கள் நிறைவேற்றி செய்தோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசமே இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. தெளிவா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். நாங்க எவ்வளவு பெரிய சாதனம் பண்ண பார்த்தீங்களா? பிறவி சப்பானி. எத்தனை வருஷம் நீங்க எல்லாரும் பார்த்து அறிந்திருக்கிற இந்த பிறவி சப்பானியை எப்படி நாங்கள் சுகமாக்கி விட்டோம் பார்த்தீர்களா அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி தேடவே இல்லை. அது எங்கள் கடமை. இந்த பிறவி சப்பானியை சுகமாக்க வேண்டும் என்பது தேவன் நியமித்த காரியம். இது எங்கள் மேல் விடுத்த கடமை. இந்த நாளிலே நாங்கள் இதை செய்யும்படிக்கு தேவன் நியமித்திருக்கிறார். அதை செஞ்சு முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். நீங்கள் எங்களையே நோக்கி பார்க்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. எங்களையே மகிமைப்படுத்த நினைக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. இல்லையா? எவ்வளவு பெரிய காரியத்திற்கு அவர்கள் கர்த்தருக்கு நேராக கையை திருப்பி விட்டாங்க. அவரை பாருங்க, அவர்தான் இந்த அற்புதத்தை செய்தார். அவருடைய நாமத்தினாலதான் இது நடந்துச்சு. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்தாலும், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பெரிய காரியங்கள் நம் மூலமா நடந்தாலும், அது எல்லாமே கடமை என்பதை தவிர அதற்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? எவ்வளவு பெரிய காரியங்கள் மூலமாய் நடந்தாலும் அது கடமை என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அது கடமைதான் என்கிறதை உணர்ந்தால்தான் அடுத்த காரியத்தை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்திலே கர்த்தர் நம்மளை இடப்பட்டுட்டே இருப்பார். ஒரு காரியத்திலே நமக்கு பெருமை உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அதோடு கர்த்தர் ஸ்டாப் பண்ணிடுவார், உட்கார வச்சிருவார். இவன் இதுக்கு மேல கொடுத்தா தாங்க மாட்டான். இந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த சின்ன சின்ன தலைவலி சுகமானதுக்கு இவனுக்கு தலைகால் புரியலையே, இவனை கொண்டு வந்து பெரிய காரியத்தை செய்தால் இவன் என்ன ஆவான்? ஆண்டவர் அதோட ஸ்டாப் பண்ணுவார், கிரியை செய்ய மாட்டார். நல்லா கவனிக்கணும். நமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் நாம் செய்து முடித்த பின்பு நாம் சொல்ல வேண்டிய காரியம், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். என்னைக்குமே நம்முடைய அபாத்திர தன்மையை உணரணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும். நாம் ஒரு சாதாரண மனிதர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த ஒரு மனநிலை, அந்த மனத்தாழ்மை, அந்த ஒரு உணர்வு நம்மை குறித்து உணர வேண்டிய நிலையில் உணர வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவரும் நம்ம மூலமாய் தொடர்ந்து கிரியை செய்ய முடியும். கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமாய் தொடர்ந்து மகிமைப்பட முடியும். நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு முன்பாய் நம்மை மனத்தாழ்மையோடு நம்மை காத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்படியே உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் நீங்கள் செய்து முடித்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னீங்களே. எவ்வளவு அழகான ஒரு சத்தியம் அப்பா, எவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை, எவ்வளவு எங்க வாழ்க்கையில நாங்கள் எப்படி எங்களை தாழ்த்தி வாழ வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தேவரீர் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த மனத்தாழ்மையை நாங்கள் எப்பொழுதும் தரித்துக் கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, மக்கள் சோத்திரம்.
தொடர்ந்து நீங்க மகிமைப்படுவதற்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.